أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு அருளிய இரு பெருநாள் தினங்களிலே இறையச்சத்தை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ரமலானை கொண்டாடிவிட்டு மீண்டும் இறையச்சத்தை நிலைநிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அல்லாஹ்வுடைய நண்பராக அல்லாஹ் நமக்கு அறிவித்து கொடுத்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை, அவருடைய குடும்பத்தாருடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ் நமக்கு அருளிய இந்த ஈதுல் அல்ஹா திடலில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எப்படி வருடா வருடம் ரமலானை நோன்பு நோற்று பெருநாள் கொண்டாடி கழிக்கின்றோமோ, அதை போல இந்த ஈதுல் அல்ஹாவையும் அல்லாஹ் நமக்கு பொருளாதார வசதி கொடுத்திருந்தாரே ஆனால் அவனுக்காக குர்பானி கொடுத்து இந்த பெருநாளை கொண்டாடி முடித்து களையக்கூடிய நாம் இந்த பெருநாள் தினங்களிலே அல்லாஹ் எதற்காக இந்த பெருநாட்களை நமக்கு அருளினானோ, எதற்காக அல்லாஹ் இந்த பெருநாள் தினத்தின் மூலமாக சில படிப்பினைகளை நமக்கு உணர்த்துகின்றானோ, அதை உணர்ந்தவர்களாக அதை சிந்தித்தவர்களாக நாம் இந்த திடலை விட்டு களைய வேண்டுமே தவிர, ஏதோ அனைத்து மக்களுக்கும் உள்ளதை போல நமக்கு அல்லாஹ் இதை அருள் இருக்கிறான், ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுவதை போல நமக்கு நியமிக்கப்பட்ட கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் என்பதை போல கொண்டாடி களையக்கூடாது. எப்படி ரமலானை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக இந்த நோன்பு அருளை பெற்றது என்று சொல்லுகின்றானோ, அதை போல இந்த ஈதுல் அல்ஹா என்பது சாதாரண ஒரு பெருநாளாக நாம் கொண்டாடி களைய முடியாது. இதற்குள்ளே இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த அடிப்படையான விஷயங்கள் அடங்கிய ஒரு தியாக திருநாள் தான் இந்த ஈதுல் அல்ஹா. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், இது பரிசுத்தமானவனின் மார்க்கம், லில்லாஹி தீனுல் காலிஸ் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை குறித்து நமக்கு கட்டளையிடுகின்றான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திற்கு அதிபதியாகிய அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், மில்லத்த இப்ராஹிம், மில்லத்த இப்ராஹிம். இந்த மார்க்கம் என்பது இப்ராஹிமினுடைய மார்க்கம். அல்லாஹ் பொதுவா தனக்காக்கி கொண்டதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஒரு இடத்துல சொல்லுகின்றான், மில்லத்த இப்ராஹிம். அது எப்படி சொல்றான் தெரியுமா? தன்னை அறிவிலியாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியுங்கிறான். அதான் நம்மளை முட்டாளாக்கி கொண்டாலே தவிர வேறு யாரும் இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தனக்காக்கி கொண்ட ஒரு மார்க்கத்தை ஒரு மனிதனுடைய பெயரை கொண்டு இது இவருடைய மார்க்கம் என்று இந்த உலகத்துக்கு உணர்த்துகிறான் என்றால் அந்த மனிதர் செய்த தியாகம் என்ன? அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தர்ஜாவில் அந்த மனிதரை வைத்து இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய அவசியம் என்ன? இதுதான் நாம் கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை கொள்ளணும். நம்ம பொதுவாக குர்பானி கொடுக்கிறோம், திடல்ல பெருநாளை கொண்டாடுறோம், சொந்தங்களோடு நம்முடைய குர்பானி கறியை பகிர்ந்து மகிழ்கிறோம், சாப்பிட்டு மகிழ்கிறோம். இன்னைக்கு லோகர் முடிஞ்சிச்சுன்னா அந்த கொண்டாட்டங்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப குர்பானிங்கிறது சடங்காக களையக்கூடாது. ஒரு சடங்கா வருடா வருடம் ஆட்டை எடுத்தோம், கூட்டு குர்பானி கொடுத்தோம், நாங்களும் கொடுத்துட்டோம், நாங்களும் முடிச்சிட்டோம், இதற்காக இல்லை இந்த ஈதுல் அல்ஹா. ஏதோ ஒரு சடங்காக கழிவதற்காக அல்ல. இதற்குள்ளே அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? ஒரு தனி மனிதனை அல்லாஹ் அவருடைய மார்க்கமாக சொல்லுகின்றான். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கலீல் என்று அவருடைய தகுதியை உயர்த்தி என்னுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவு அந்த இப்ராஹிம் நபி செய்த தியாகம் என்ன? அவர் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? அதுதான் நமக்கான சிந்தனை சிதறல்கள். பொதுவாக நம்ம அந்த குர்பானியை மட்டுமே எப்படி சொல்றோம்?
இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தன்னுடைய மகனை குர்பானி கொடுக்க சொன்னா குர்பானி கொடுக்க போனாரு. அல்லாஹ் நிப்பாட்டிட்டு இந்த ஆட்டை குர்பானி கொடுன்னா அதுதான் நம்ம கொடுக்கிறோம். இப்ராஹிம் நபியை தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் பாலைவனத்தில் விட சொன்னா அவர் விட்டுட்டு வந்தாரு. இதெல்லாம் தான் இந்த தியாக திருநாளுடைய படிப்பினைகள். நம்ம பேசிக்கிட்டே கலைகிறோம். அது ஒரு நிகழ்வு அல்ல, அது என்றோ நடந்த ஒரு வரலாறு அல்ல. அதை அப்படியே பேசிட்டு கலைந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் சில ஜும்மாக்களில இதை பேசி அப்படி மக்களுக்கு சொல்லிட்டு கலைஞ்சிடுறோம். கேட்கக்கூடிய நாம குர்பானினால் இதுதான் போல. அல்லாஹ் தன்னுடைய பையனை குர்பானி கொடுக்க சொன்னா கொடுக்க போகும்போது அல்லாஹ் தடுத்து இந்த ஆட்டை பலி கொடுங்கன்னா அது நம்ம கொடுக்கிறோம். அதுவல்ல இங்க நிகழ்வு. அதற்குள்ளே உள்ள அந்த கொள்கை பிடிப்பு என்ன, அந்த உறுதி என்ன, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை என்ன, அதுதான் முக்கியம். அதுல அல்லாஹ் இப்ராஹிம் நபியை குறித்து சொல்றான், இது கால ரப்பு அஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிமை நோக்கி கட்டுப்படு என்று சொன்னால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று நின்றார். அதுதான் இந்த தனி மனிதனுடைய உறுதி. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க மறுமை வரைக்கும் கொண்டாடக்கூடிய இந்த ஈதுல் அல்ஹாவுடைய அடிப்படை. கட்டுப்பட்டு நின்னார் பாருங்க. எதை சொன்னாலும், எவ்வளவு பெரிய சோதனைகளை கொடுத்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நாம் யாருக்கானவரோ அதற்காக அந்த உரிமையாளனுக்கு உரிமையாய் நம்ம நிற்கிறோம் பாருங்க. இதுதான் இந்த தியாக திருநாளுடைய படிப்பினை. இப்ராஹிம் நபி அப்படிதான் நின்னாங்க. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சொல்லிட்டா, அல்லாஹ் அதனாலதான் சொல்றான், நாம் கட்டுப்படு என்று சொன்னால் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று நின்னார். அந்த கட்டுப்படுதல் நமக்கு வேணும். கட்டுப்படுதலை குறித்து அதிகமான விஷயங்களை பயங்கள்ல கேட்கிறோம். கட்டுப்படணும் கட்டுப்படணும் கட்டுப்படணும். ஆனால் கேட்கக்கூடிய நாம் எத்தனை விஷயங்களில் கட்டுப்படுகிறோம்? அல்லாஹ் திருமறையில சொல்றான், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு விஷயத்தை குறித்து கட்டளையிட்டு விட்டால் அந்த ஆணும் பெண்ணும் அதிலே சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சமூகத்துடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு விஷயத்தை குறித்து சொல்லிவிட்டால், ஒரு மூமின் என்றால் ஒரு மூமினான ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்க இப்படிதான் நடக்கணும், இதைதான் கடைபிடிக்கணும், இப்படி இருந்தால்தான் நீங்க மூமின் முஸ்லீம் என்று சொல்லிவிட்டால் ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிலே சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் அதெல்லாம் மாற்ற முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் அதெல்லாம் நடக்க முடியாது. அப்படி நான் நடந்து விட்டால், என்னுடைய மனோ இச்சை நான் மார்க்கமாக்கி விட்டால், அல்லாஹ் சொல்லுகின்றான் லல்லலலாலன் முபீன், அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் என்றான். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் நபியை சொல்லும் போது கட்டுப்பட்டார். அதற்காகத்தான் இந்த பறைசாற்றுதல். அப்ப நாமும் அந்த கட்டுப்படுதலுக்கு உகந்தவராக நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்படுதலுக்கு சிறந்த ஒரு உதாரணம் ஜுலைபி ரலியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான ஒரு சஹாபி. அந்த ஜுலைபி ரலியல்லாஹு குறித்து வரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கும்போது அவரும் அவர் மணந்து கொண்ட அந்த பெண்மணியினுடைய அந்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம். ஜுலைபி பில்லாவை பொறுத்தவரையில பார்க்க ஒரு அழகான தோற்றம் இல்லாதவர். எந்த அளவு ஹதீஸ்கள்ல சொல்லப்படுதுன்னா, குட்டையா பார்ப்பதற்கே கேலி செய்யக்கூடிய ஒரு அருவருப்பான பெரிய ஒரு பின்புலம் இல்லாத ஒரு நல்ல குடும்பம். எந்த குடும்பம், எந்த கோத்திரம், யாருடைய ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்காக, இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கூட தூணாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஜுலைபி ரலியல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வீட்டிலே பெண் கேட்டு போறாரு. போய் அந்த வீட்டுக்காரரை தட்டுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாசலுக்கு வந்ததை பார்த்த அந்த தம்பதிகள் ரொம்ப மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம வீட்டு வாசல்லையா? அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய பெண்ணை மணமுடிப்பதற்காக நான் கேட்டு வந்திருக்கேன். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம மகளை பெண் கேட்டு வந்திருக்காரா? சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பெண் கேட்டு வந்து எனக்கு இல்ல, ஜுலைபிக்குன்னாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தம்பதிகள் சந்தோஷ பூரிப்போடு இருந்தார்களோ அப்படியே அந்த சந்தோஷம் அவங்களுடைய முகத்திலிருந்து அப்படியே கலையுது. ஏன்? ஜுலைபிக்கா ஒரு பின்புலம் இல்லாதவர், எந்த குலம் எந்த கோத்திரம் தெரியாதவர், என்னுடைய மகளுடைய அழகு என்ன, அந்தஸ்து என்ன, ஆனால் ஒரு அழகுல அதற்கு ஈடாகுமா?
ஒரு அலங்கோலமான தோற்றத்தை கொண்டவர், அருவருப்பாக அப்படி பார்க்கறதுக்கு ஒரு கேலி பரிகாசம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர். இவருக்கு எப்படி என்னுடைய பெண் அப்படியே அவங்களுடைய மனசு வந்து அப்படியே குழப்பத்துல ஒரு ரொம்ப ஒரு தடுமாற்றமான நிலையை அடைகிறாங்க. தம்பதிகள் பேசிக்கிறாங்க. அப்ப உள்ளே இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணியை அந்த தன்னுடைய பெற்றோர்கள் அழைச்சு சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வீட்டு வாசல்ல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, நீங்கள் அதற்கு செவிசாய்க்காமல் உங்களுக்குள்ளே என்ன தடுமாற்றம் சொல்லிட்டு இருந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கட்டளையிட்டு விட்டால் அதுல சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்டிருக்கிறாங்க, அவருடைய அன்புக்கு மேலையா என்னுடைய விருப்பம்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கும். அதை மீறி என்னுடைய சுய விருப்பமா, என்னுடைய சுய ஆசையா? நான் சம்மதிக்கிறேன், நான் ஜுலைபியை திருமணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. திருமணம் முடிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தம்பதிகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அபிவிருத்திக்காக துவா செய்யறாங்க. பின்னால வரக்கூடிய ஒரு போரில ஜுலைபி ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபி அந்த போர்க்களத்துல தேடிட்டு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், ஜுலைபி என்னை பொருந்தி கொண்டார், நான் அவரை பொருந்தி கொண்டேன் சொல்லிட்டு அவருக்காக அபிவிருத்திக்காக துவா செய்யறாங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய அந்த கட்டுப்படுதல் என்ன தெரியுமா? ஒரு பெண் கேட்டு வரதுல இன்னைக்கு எப்படி நடக்குது, இன்னைக்கு எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு தூதரும் சொல்லும் போது இந்த பெண்மணி அழகுல அந்தஸ்துல எல்லாம் சிறந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்துக்காக அல்லாஹ் சொல்லித்தான் தூதர் செஞ்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கும் என்ற சிந்தனைக்காக தன்னுடைய அந்த ஆசைய, தன்னுடைய அந்த விருப்பத்தை எல்லாம் விட்டுட்டு எப்படி கட்டுப்பட்டார்களோ, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கட்டுப்படும். நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், உலகத்துல நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு தூதர்னு சொல்லிட்டா இப்படிதான் வாழணும்னா அப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் இருந்தா அப்படிதான் நம்ம சம்பாதிக்கணும். உலகத்துடைய ஆசைக்காக, உலகத்துடைய மோகத்திற்காக அல்லாஹ்வின் தூதரையும் புறக்கணிக்க தொடங்கிவிட்டால் அல்லாஹ் சொல்லுவதை போல நாம் தெளிவான வழிகாட்டுல மாறிடுவோம். அப்ப கட்டுப்படுதல் என்பது எல்லா விஷயத்திலும் வரணும். மார்க்கத்தை சார்ந்த கட்டுப்படுதல், உலகத்தில உலக மோகத்திற்காக நம்முடைய மனோச்சைகளை திறந்து விட்டு விடாமல் அந்த கட்டுப்படுதலை நாம் பாடமாக இந்த ஈதுல் அல்ஹாவில் எடுக்கணும். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் இந்த தியாகத்தை சொல்லி நம்ம அப்படியே கலைஞ்சிடுறோம். அது மட்டும் அவருடைய வாழ்க்கை இல்ல, பிறருக்காக பொது சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு உத்தமர் அவர். அவருடைய பிரார்த்தனைகளை எடுத்து பாருங்க. குர்ஆன்ல இப்ராஹிம் நபி தன்னுடைய சொந்த காரியத்துக்கு மட்டும் துவா செய்யல, குடும்பத்துக்கு துவா செய்வாங்க, பின்னாடி வர சந்ததிகளுக்கு துவா செய்வாங்க. அவருடைய பிரார்த்தனைகளை எடுக்கும்போது அல்லாஹ் அவருடைய குடும்பத்தை போய் அந்த பாயணத்துல உட சொல்லும் போது இப்ராஹிம் நபி அவர்களை குடியமர்த்தி விட்டு நவுந்து துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையின் பிரகாரம் என்னுடைய குடும்பத்தை போய் குடியமர்த்திட்ட அந்த பள்ளத்தாக்குல அவர்கள் உண்ணுவதற்கு நல்ல கனிவர்க்கத்தை கொடு, பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அதுல அபிவிருத்தியை கொடு, இந்த பூமியை அபயமளிக்கக்கூடிய பூமியாக மாற்றுன்னு பிரார்த்திச்சாங்க. தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பொது நலத்தோடு கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனைகளை இப்ராஹிம் நபி கத்துக் கொடுத்தாருன்னா நமக்கு பொதுநலம் வேணும். இன்னைக்கு உலகத்துல பொதுநலம் கம்மியாகுது, தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தன்னுடைய வேலை உண்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வரணும், இதுல எல்லாம் மாற்றம் காணணும். இந்த ஈதுல் அல்ஹா என்பது வெறும் குர்பானியை கொடுத்தோம் குறைஞ்ச அது மட்டுமல்ல, இதெல்லாம் படிப்பினை. நமக்கு மட்டும் வாழக்கூடாது, பொது நலத்துல பிறருக்காக, பிறருடைய சந்தோஷத்திற்காக நம்மால் இயன்றவரை நம்முடைய செயல்பாடுகளை, சிந்தனைகளை மாற்றக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அது மார்க்கத்திலையும் சரி, உலகத்திலையும் சரி. இன்னைக்கு எனக்கு வந்த மார்க்கம் நான் கடைபிடிச்சா போதும், அது இருக்கக்கூடாது. பிறருக்காக அவனுக்கு எடுத்து சொல்லணும், அவருக்காக சில விஷயங்களை நல்லதை நினைக்கணும் என்ற பொதுநலமும் கலந்த ஒரு மனிதராக நாம் வாழ்ந்தோமே ஆனால் இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பரிவரமான முறையில கடைபிடித்த மக்களாக நாம் ஆவோம். அது போன்ற சிந்தனைகளை சிந்தித்து இந்த திடலில் இருந்து நம்முடைய வாழ்க்கை பாதை மாற்றக்கூடிய விஷயமாக இந்த பெருநாள் திடல் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்வன் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.
தம்பியில் அந்த வாலி இருக்கும் பாரு சைடில், டூ வீலர் கிட்ட வாலி இருக்கும் பாரு அனசு, கீழே வாலி இருக்கு பாரு, வாலி எடுத்துக்கோங்க, முசல்லாம் பிடிச்சிக்கோங்க. பெண்கள் பக்கத்தில் 2 பேர் போய் நில்லுங்க. போங்க அஸ்லாம அரசத்து கொஞ்சம் வாலி எடுத்துக்க, போங்க பெண்கள் பக்கத்தில் போங்க.